அன்புள்ள மகர ராசி அன்பர்களே வணக்கம். மாசி மாத ராசி பலன். மகர ராசி அன்பர்களுக்கு ராசியில் செவ்வாய், 2இல் சூரியன், ராகு, புதன், சுக்கிரன், 3இல் சனி, 6ஆம் இடத்தில் குரு வக்ரமடைந்திருக்கிறார், அஷ்டமத்தில் கேது பகவான் இருக்கிறார். ஆக ஜென்ம ராசியில் செவ்வாய் இருப்பதால் உஷ்ண நோய்கள் அதிகரிக்கும், ஆரோக்கியம் பாதிக்கப்பட வாய்ப்பு உண்டு. நெருங்கிய உறவினர்களிடையே வாக்குவாதங்கள் உண்டாகலாம், கருத்து வேறுபாடுகள் உண்டாகலாம், குடும்பத்தில் அமைதி இல்லாமல் சூழ்நிலை உருவாகும். நண்பர்களுக்கு கடனாக கொடுத்த பணம் திரும்பி வருவதில் சிரமங்கள் உண்டு. வெளியூர் பயணத்தின் போது தங்களின் பொருட்களையும் பணத்தையும் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் களவு போக வாய்ப்பு உண்டு. உத்தியோகத்தை பொறுத்தவரை மேல் அதிகாரிகளுடைய கண்டிப்புக்கு ஆளாவீர்கள். தாங்கள் நன்றாக உழைத்தாலும் நல்ல பெயர் வாங்குவது கடினம். கவனமாக இருத்தல் வேண்டும். மற்றவர்களுடைய வேலையையும் சேர்த்து செய்து சிரமத்துக்கு ஆளாவீர். அதிக உழைப்பினால் உடலில் அசதி, சோர்வு வந்து விலகும். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை கிரக நிலைகள் சரியில்லை. தொழிலில் நஷ்டம் வர வாய்ப்பு உண்டு. தொழிலில் நேரடி கவனம் தேவை. பார்ட்னர்ஸ்களுக்குள் பிரச்சனைகள் வரலாம். ஆகவே ஒருவரை ஒருவர் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். தொழிலாளர்களின் ஒத்துழைப்பு கிடைப்பது சிரமம். வியாபாரிகளுக்கு பொருட்கள் தேக்கம் அடையலாம். வெளிநாட்டு ஒப்பந்தங்கள் கிடைப்பதில் தங்களுக்கு தாமதங்கள் உண்டாகலாம். நேரடி கவனம் தேவை. கலைத்துறை அன்பர்களுக்கு வாய்ப்புகள் குறையக்கூடும், வருமானம் குறையும். ஆக கலைத்துறை அன்பர்கள் எச்சரிக்கையாக இருத்தல் வேண்டும். அரசியல் துறை அன்பர்களுக்கு தற்சமயம் கிரக நிலைகள் சாதகமாக இல்லை. கட்சிக்குள் உங்களின் புகழ், செல்வாக்கு குறையும். தங்களின் ஆலோசனைகள் ஏற்கப்பட மாட்டாது. சில அடிக்கடி கட்சி விஷயமாக பிரயாணங்கள் செய்ய வேண்டியிருக்கும். யாரையும் நம்புதல் கூடாது. கல்வி சம்பந்தமான கிரகம் புதன் சாதகமாக இருப்பதால் மாணவியர்கள் நன்றாக படிப்பர், நல்ல மதிப்பெண்களை பெறுவர், போட்டித் தேர்வுகளில் கலந்து கொண்டு வெற்றி பெறுவர். விவசாயத்தை பொறுத்தவரை விவசாயம் சம்பந்தப்பட்ட கிரகங்கள் நன்றாக இருப்பதால் விவசாயம் செழிக்கும், பயிர்கள் செழிக்கும். பெண்களுக்கும் ஓரளவு முன்னேற்றம் உள்ள மாதம். ஆனால் உஷ்ண சம்பந்தமான நோய்கள் வரலாம். நெருங்கிய உறவினர்களிடையே அடிக்கடி சண்டை சச்சரவுகள் வரலாம். மகர ராசி பெண்கள் கவனமாக இருத்தல் வேண்டும். கோவிலுக்கு சென்றால் ஆஞ்சநேயரை வழிபடுங்கள். சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யலாம். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.